அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தார். யார் இயேசு மேல விசுவாசமாய் போகிறாரோ இயேசு அவரை தனியா பார்க்கிறார். ஆமென். ஒரு அற்புதமான விசுவாசம். எப்படியாவது இயேசுடைய உடைய தொட்டா போதும் நான் குணமாயிடுவேன். இயேசு தெரியும் என்ன யாரும் தொட்டாலும் அவன் குணமாயிடுச்சு. ஆனா இயேசு அதான் சந்தோஷம். நம்முடைய விசுவாசத்தை இயேசுக்கு சந்தோஷத்தை அழிக்கக்கூடும், சந்தோஷத்தை உருவாக்கும். Jesus is very happy. Jesus will be very amazed to see such an amazing faith. முதல் நாள் வந்து வருத்தப்பட்டு பாரசிலே என்னிடம் வாருங்கள். Look at this woman. She was so burdened. She went. She made all her effort. Doesn't matter how many people, எவ்வளவு பேர் கூட இருந்தாலும் சரி, எப்படியாவது அந்த அந்த கூட்டத்துக்குள்ள போனா இயேசுடைய உடைய தொட்டா போதும் மட்டும். இவங்க வருத்தப்பட்டு வாருங்க. 12 வருஷமா அவங்க நம்ம பாரத சுமர்ந்தாங்க. எப்படியாவது இயேசுடைய உடைய தொட்டா போதும், அது மட்டும் போதும். அற்புதம் பார்த்தாங்க இல்லையா? அற்புதம் பார்த்தாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, இயேசு அவங்களையும் பார்க்கறாங்க. இயேசு தெரியும் யாரு தொட்டன்னு தெரியும். இயேசு தெரியும் கூட இருக்கிறாங்க. Jesus know that so many of around me. But I want to see Jesus want to acknowledge the faith. ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் உன்னை பரிபூர்ணமாக குணமடைந்தார். பரிபூர்ணமாக. Been healed 100%. She been healed. It could be anything. எதாவது இருக்கலாம். If you touch Jesus from your heart, you will see the difference. It's all about up to us. If you are willing to touch Jesus, He will heal us anytime. He is ready all the time. நாம் தெரியும் வருத்தப்பட்ட பாரங்களுக்கே என்னிடம் வாருங்கள். He said, come to me. இந்த ஸ்திரீ வந்து தனக்குள்ள தன்னைத்தான் ஒரு தயாரெடுத்து அவங்க தெரியும் நிறைய பேர் வருவாங்க. என்ன கிராமத்துக்குள்ள